ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் அன்டோல்டு ஜஸ்ட்மேட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா டாக்குமெண்ட்ரி மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த வேர்ல்டுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் யாராலும் ஜெயிக்கவே முடியாது. நிறையா புள்ளில் ஜெயிச்சுட்டே இருக்கார். அதன்படி அப்படி ஒரு மாசான கெத்தான ஒரு மாஸ்டர் இருந்துகிட்டு இருக்காரு. அவரையே ஒரு பையன் ஒருத்தன் தூக்கடிச்சிட்றான். அவன் யாரான்னு பார்த்தா இந்த ஆன்லைனில் விளையாடி அதுக்கப்புறம் எப்படியாவது நாமளும் படிப்படியாக முன்னேறி ஒரு செஸ் வீரராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண ஆள் இப்போது நம்ம மிகப்பெரிய இந்த வீரரையே தோற்கடிச்சிட்டான். உடனே எல்லாத்துக்குமே டவுட்டு, எப்பட்றா இந்த பையன் போய் இப்படி தோற்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என் விளையாடுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ இறுதியில் உண்மையிலேயே அவன் விளையாடி தான் தோற்கடிச்சானா இல்லை ஏதாவது அப்படின்ட்டு ஏதாவது பண்ணி தோற்கடிச்சானா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது. அதனால் இது நடித்த அந்த கேரக்டர்ஸே அப்படி நடிக்க வச்சுருக்காங்க. அவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தரும் இன்டர்வியூ கொடுப்பாங்க. அவங்க தரப்பு தான் அவங்களோட நியாயத்தை சொல்லுவாங்க. நான் இப்படி தான் இருந்தேன், இப்படி தான் அப்படின்ட்டு. அது பார்க்குறதுக்கு நல்லாவே வந்திருக்கு. படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக படத்துடைய பிஜிஎம் நல்லாவே இருக்குது. ஒவ்வொரு சீன்ஸும் வித்தியாசமாக கையாண்டுருக்காங்க. இது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி அப்படிங்கிறனால பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் கடைசி வரைக்கும் நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. நம்ம அடுத்தது எப்பட்றா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா எப்போவுமே ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஒரு குறிப்பிட்ட மோட்டிவேஷன் உருவாக்கும். அது கரெக்டாக ஸ்க்ரீன் பிளேலாம் அமைஞ்சிருச்சுன்னா பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த மோட்டிவேஷன், அந்த எமோஷனும், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இந்த படத்தில் நல்லாவே கனெக்ட் ஆகுது. அதனால் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வருது. படத்துடைய மைனஸ்னு பார்த்தா பெருசாக எதுவுமே இல்லை. எந்த இடத்துலையுமே பெருசாக லேக் அடிக்கலாம் நல்லாவே இருக்குது. படத்துடைய பிஜிஎம் அண்டு அந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மைனஸ்ங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.